ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மார்ட் கார்டில் குடும்பத் தலைவராக இருக்கிறவங்கள எப்படி வேறு ஒருத்தவங்கள குடும்பத் தலைவராக மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு குடும்பத் தலைவர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் நீங்கள் யாராவது ஒருத்தர் குடும்பத் தலைவரை வேறு ஆள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ யாரை குடும்பத் தலைவராக போட விரும்புகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டும் அவங்களோட ஃபோட்டோவும் கண்டிப்பாக தேவை. அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப உள்ளே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி குடும்பத் தலைவர் இருக்கிறவங்க இறந்துட்டாலோ இல்லை வேறு உடம்பு சரியில்லை, அவங்க எங்கேயும் வாங்க போக முடியாது அப்படின்னா கூட நீங்கள் வந்து குடும்பத் தலைவரை மாற்றிக்கலாம். இந்த குடும்பத் தலைவர் மாத்திரை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி குடும்பத் தலைவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி குடும்பத் தலைவரை மாற்றுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் கார்டோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மின்னணு அட்டை சேவைகள், நகல் மின்னணு குடும்ப அட்டை, மின்னணு துறப்பு சேவைகள், இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து குடும்பத் தலைவர் மாற்றம் செய்க அப்படின்னு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை, ரெண்டாவது முகவரி மாற்றம், மூணாவது பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் மாற்றம் செய்க அப்படின்னு இருக்கும் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளில். அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் பயனர் உள்நுழைவுலையும் போகலாம். அதில் போயிட்டு உங்களோட ஸ்மார்ட் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்மார்ட் கார்டில் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்களோ அந்த நம்பரை ரிஜிஸ்டர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 7 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும். இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்மார்ட் கார்டில் இணைச்சிருக்க நம்பராக தான் இருக்கணும். வேறு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வராது. மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா குறியீடுன்னு கொடுத்துருக்கோம். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்ய கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 7 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வந்திருக்கும். 300 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓடிபி வரும். அப்படி வரலன்னா திரும்ப ரீசன் கொடுத்துக்கோங்க. ரீசன் கொடுத்தீங்கன்னா திரும்பியும் ஓடிபி வரும். ஓடிபி வராதவங்க மட்டும் ரீசன் கொடுங்க. ஓடிபி வந்தாங்க அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஸ்மார்ட் கார்டில் இணைச்சிருக்க மொபைல், அதாவது அரிசி ஏதாவது வாங்கினீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும்ல, அதே மொபைல் நம்பருக்கு தான் இந்த ஓடிபியும் வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு இது ஓப்பன் ஆகும். எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இருக்கும். உங்கள் நேமு, குடும்ப அட்டை, எல்லாமே இருக்கும். கீழே வந்து மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக முகப்பு போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்கள் கார்டு இந்த நம்பர் வந்து லாகின் ஆகிருக்கும். அதனால் லாகின் ஆன அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்துட்டு குடும்பத் தலைவர் மாற்றம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். எத்தனை உறுப்பினர் இருக்கீங்க அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் மேலே பார்த்திங்கன்னா சேவை தேர்வு செய்ய கொடுத்து அதில் குடும்பத்தில் உறுப்பினர் மாற்றம் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி யார் குடும்ப தலைவராக இருக்காங்களோ அவங்க டீட்டெயில் எல்லாமே இதில் காமிக்கும். இப்போ வந்து வேற ஆள் மாற்றணும், யாரை மாற்ற விரும்புகிறீங்களோ அவங்க நேமுக்கு பக்கத்தில் நடவடிக்கை நேமுக்கு நேராக சைடில் பார்த்திங்கன்னா நடவடிக்கை அப்படின்ட்டு இருக்கும். அதில் உறவு முறையில் போய்ட்டு ஆல்ரெடி மனைவின்னு இருந்துச்சு, அதில் போய்ட்டு இப்போ குடும்பத் தலைவர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி குடும்பத் தலைவராக இருந்தவங்கள இப்போது குடும்பத் தலைவராக மாற்றுறவங்களுக்கு அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். இப்போ என் ஒய்ஃபை வந்து நான் ஃபேமிலி ஹெட்டாக சேஞ்ச் பண்ண போகிறதுனால இப்போ எனக்கு வந்து நான் வந்து கணவர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். உறவு முறையில் மாற்றிட்டு இங்கே வந்து ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட ஃபோட்டோ, அதாவது இப்போ ஃபேமிலி ஹெட்டாக யாரை போடுறோமோ அவங்களோட ஃபோட்டோவை இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு என்ன ரீசன், அவங்க வந்து மேரேஜ் இறப்பு சான்றிதழ் இல்லைனா டைவர்ஸ் ஆகிட்டு அப்படின்னு இல்லைனா என்ன ஆப்ஷன் என்ன உங்களுக்கு ரீசனோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் ரீசன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதர அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் பிஹெச் அட்டைதாரர் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அரிசி அட்டைதாரர் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஆதார் கார்டே டாக்குமெண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது ரீசன் இல்லை அப்படின்னா பிஹெச் அட்டைதாரன்னு போட்டு அவங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா கீழே உறுதிப்படுத்தல் அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணி பதிவு செய்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
ஃபோட்டோ எல்லாமே அப்டேட் ஆகான்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் கரெக்டாக அப்டேட் ஆகிட்டான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி டெத் ஆனாங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைவோர்ஸ் ஆகிட்டுனா டைவோர்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு பதிவு செய்ய கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது, குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படின்னு போட்டு ஒரு குறிப்பெண் கொடுத்துருப்பாங்க. இந்த குறிப்பு எண்ணை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குறிப்பு எண்ணை வச்சு தான் நம்ம அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்க முடியும். இந்த குறிப்பு எண்ணை வச்சு எப்படி அப்ளிகேஷனை நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக தனியாக வீடியோவாக நாளைக்கு நான் போடுறேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தான் இந்த குடும்பத் தலைவர் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். நீங்கள் இதை ஒரு அப்ளை பண்ணி ஒரு 15 டேஸ்க்குள்ளே இந்த அப்ளிகேஷன் வந்து அப்லோட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப தலைவர் அப்டேட்டான ஸ்மார்ட் கார்டு நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரிஜினல் மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப நகல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு அப்டேட்டட் ஸ்மார்ட் கார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நகல் எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நகல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் ஸ்மார்ட் கார்டு 15 டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அவ்வளோதான் அந்த ப்ராசஸ். இந்த குடும்ப உறுப்பினர் தலைவர் மாற்றத்தில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். இல்லை நகல் அப்ளை பண்ணுறதுல எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போகிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வேறு எதுவும் உங்களுக்கு இது சம்மந்தமாக வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போட்டு அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.